எங்கள் குடும்பத்திலேயே வந்து இதுதான் முதல் மகாலட்சுமி. அது உண்மையிலே அவள் காட் சைல்டு தான். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. அவளோட சேர்ந்து நானும் குரோ ஆகிறேன். அவள் வந்து தூக்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு பாப்பா அப்படின்றது வந்து உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை. எனக்கு வந்து ஆக்சுவலி பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் பொண்ணு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். உமாபத்திரன்னு அவளுக்கு வந்து பையன் அப்படின்ற மாதிரி இருந்தா பொண்ணு வந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. நீ நீ சொல்லும் கதை நான் நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே. அது நம்பவே முடியல உண்மையை சொல்லணும்னா. இப்போ வரைக்குமே நான் அவள்கிட்ட கொஞ்சம் போது அதான் நான் தாப்பா உன் மம்மி, நான் தானே உனக்கு மம்மி அப்படின்னு நான் வந்து அவள்கிட்ட சொல்றேன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. எனக்கே சொல்லிக்கிறேன், ஆமாம்மா நம்ம தான் மம்மி, நம்ம தான் அவளுக்கு மம்மின்னு. எனக்கப்பா நீ கிடைச்ச இவ்வளவு அழகு, இவ்வளவு தங்கம், அறிவு இதெல்லாம் எனக்கே கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி. உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நான் அம்மா வாயிட்டேன் அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் தான் ஞாபகப்படுத்துது, ஆமா ஆமா நம்ம ப்ராடக்ட் தான் அப்படின்னு. மீராங்கிற பேரு வந்து நான் ஜெசிக்கே வைக்கணும்னு நினச்சேன். நான் ஒரு சில சட்ட சிக்கல் காரணமாக அந்த பேரை வந்து வைக்க முடியல. ஆனால் விதி உனக்கு அந்த பேரை வைக்கணும்னு இருந்திருக்கு. அப்படிதான் அந்த பேரும் உனக்கு வந்துருக்கு. ஸோ எங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்போ நீயும் ஒரு உறவாக வந்திருக்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீ. ஏன்னா எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் நான் பார்த்து என்னோட பேபி அப்படி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நானே அந்த ப்ரெக்னென்சி ப்ராசஸ், சிசெக்ஷன் ப்ராசஸ்லலாம் நம்ம இருந்து வெளியில் வந்து அது ஒரு தனி ஃபீல். ஆனால் உனக்கு உன் விஷயத்தில் வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக ஹாப்பியாக ஃப்ரம் த டே 1 அம்மா சொன்னதுலேருந்து ஃப்ரம் த டே ஐ சா யூ இந்த ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும் இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் கூட whenever I see you I feel that happiness inside me. எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் யூ ஆர் மை க்யூட் லிட்டில் மருமக. ஐ லவ் யூ. அதை நினைச்சே நீ கொண்டாடு, பசி மறக்கும் நாள் பிறக்கும், வலி மறந்தே நீ கூத்தாடு, பனங்கருக்கும் பால் சுரக்கும், அதை நினைச்சே நீ கொண்டாடு, பசி மறக்கும் நாள் பிறக்கும், வலி மறந்தே நீ கூத்தாடு, பனங்கருக்கும் பால் சுரக்கும், லட்சுமணன் சொல்லிட்டே இருந்தான், பொண்ணுதான் ஆனந்த யாழ் வாசிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில்
எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. சடன் பிளான், உடனே முடிவு பண்ணி ஓகே மொட்டை போட்டுடலான்ட்டு. அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சோம், காது குத்த போதே வலிக்குமே பிள்ளைக்கு அப்படின்ட்டு. அதுக்குதான் நாங்க நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம், நானும் வச்சு பேசிட்டே இருந்தோம். என்ன பண்ணலாம், கோல்டு ஸ்டட்லே வருமே அது குத்திக்கலாமா, இல்லைன்னா நீடில்ஸ் மாதிரி ஏதோ ஜிஆர்டில இதாவதுதான், அதெல்லாம் சென்னையில தான் இருக்கு, நம்ம ஒன்றும் இல்லை. ஆனாலும் அப்படி சர்ச் பண்ணோம். கன் ஷாட் ஓகேவான்னு பார்த்தோம். அப்புறம் அதுவுமே பண்ணலன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி லைக் வேண்டாம் அப்படின்னு அதை முடிவு பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். லைக் காது குத்துறதுன்றது வந்து நேத்துல நைட்டு கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, லைக் காது குத்தணுமா நாளைக்கு, வெறும் மொட்டையை போட்டு வந்துருவோமா, வெறும் மொட்டையை போட்டு வந்துருவோமா, சரி பார்த்துப்போமா அடுத்து அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் வந்து இந்த எங்கள் குட்டி பிள்ளை மாதிரி வந்து யாரும் வந்து இவ்வளவு பொறுமையாக ஒரு கண்ணீர் கூட விடலை அவன் மொட்டை போடும்போது. ஆனால் இந்த மாதிரி நான் எந்த குழந்தையும் நான் பார்த்ததே இல்லை. நம்மளுக்கே தெரியும்ல, வட்ட பார்த்துருக்குறோம் பிள்ளைங்களை வீட்டுல, அழ வேண்டாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். பட் பொழு புழுன்னு அழுக வந்துருச்சு. அவ துடிஷாலா ஒரு மாதிரி. பிகாஸ் குழந்தைங்க அன்எக்ஸ்பெக்டடா அந்த யூஸ்வலா வந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அழமாட்டா அப்படின்ற மாதிரி இருப்பா, அவளே அழுதுட்டா அப்படின்ற இது. எனிவேஸ் அழுவான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஸ்டில் வந்து அது அந்த அழுகிற ஃபேஸ்ன்றது வந்து பாக்குறதே ரியலைஸ் ஆச்சு. எனக்கு அது புரியும், இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்றது அவ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே எனக்கு தெரியும். அதனால ரொம்ப தாங்க முடியாம அப்படியே பொழு அழுக வந்துருச்சு. தங்க பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே. வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே. உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு, பழகி உயிரோட உயிரான பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்தைய வனமா நீ கிடைச்ச மறுநொடிய. நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழைய. நிறமே மாமா சரி என் பொண்ணுகிட்ட கிடைச்ச சந்தோஷத்தை விட என்னோட பாப்பாட்ட நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறேன். பாப்பா நம்மளை பார்த்து சிரிக்க வைக்கிறதும் ஒவ்வொரு செயலும் அவ செய்யறது வந்து எனக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். நான் தற்செயலா போன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அந்த போனை வந்து தட்டி எடுத்து கண்ணத்தை அப்படி ஒரு தள்ளுவா. அந்த மழலை செல்வம் அது செய்யும் போது ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி. அப்புறம் என்ன செய்வா, கையை ரெடியே அப்படி வச்சுக்கிடுவா. நான் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்கிட்ட பேசுன்னு சொல்லி சப்புன்னு ஒரு அடி அடிப்பா. அந்த அடி எங்க அம்மாட்ட அடி வாங்கின சந்தோஷம் அப்ப வலிச்சுது எனக்கு. ஆனா இப்ப இந்த குழந்தைகிட்ட அடி வாங்கும் போது எனக்கு எந்த வலியும் தெரியல, பல மடங்கு நான் சந்தோஷத்தை தான் பார்த்திருக்கேன். இப்படி குழந்தைங்களை வச்சு நான் சந்தோஷம் அடையும் போது எனக்கு ரொம்ப உண்மையில நான் வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒருத்தி வந்தாலே மாறிடும் எல்லாமே. வந்துட்டாளே வந்துட்டாளே உயிரில் இடி இடிச்சாளே. உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு, பழகி உயிரோட உயிரான பிரியாது.
அவ்வளவுதான். அது கண்டிப்பா லட்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாகவே சொல்லலாம். லைக் நீ என்ன வேணுமோ ஆகலாம், எப்போனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை அப்படின்ற லைஃப்பில் சேஞ்ச் ஆகாது, ஒரு சில இது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். போட்டு காமிச்சிடு. So, நான் இது ஆக போறேன், நான் பல போற லைக் ஓகே கண்ணாலத்தான் நின்னே நானே